சிந்தனைத்தளம் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியன் 3 டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக 2025 வெளியாகும்னு சொல்லிட்டு சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சினிமா வட்டாரங்களிலும் சரி, இயக்குனர் திரு சங்கரோட ரசிகர்களுக்கும் சரி ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுமுக இயக்குனருக்கே அவரோட படம் வெளிவரப்போ அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும், அதை ஜனங்கள்லாம் கொண்டாடணும் அப்படின்னு இருப்பார். ஆனால் திரு சங்கர் பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவரோட படங்கள் மூலியமாக வியாபாரத்தை, தமிழக சினிமா வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனவர். 20 வருஷமாக பிரம்மாண்ட இயக்குனர்னு பேர் எடுத்தவர். தயாரிப்பாளர்களை அதிக முதலீடு செஞ்சிங்கன்னா நல்ல காட்சி அமைப்புகளோட நல்ல லாபம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்தவர். அடுத்து வந்த புதுமுக இயக்குநர்களுக்கு எல்லாமே இவர் தான் இன்ஸ்பிரேஷன். அவருடைய படங்கள் எல்லாமே இந்திய சினிமாவை திரும்பி பார்க்குற அளவு கொண்டாடப்பட்ட டைரக்டர் அவர். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய படம் எப்பப்பெல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதோ அதெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்களை தாண்டி இது இயக்குனர் சங்கர் படம் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் தான் பார்ப்பாங்க. ஒரு செலிப்ரேஷன் மூடில் தான் ஜனங்க போவாங்க. அந்த ஒரு நாள் மட்டும் கிடையாது, ஒரு வாரம் இது சங்கர் படம்ங்கிற ஒரு செலிப்ரேஷன் மூடு என்றைக்குமே தியேட்டரில் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு டைரக்டரோட படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுதுங்கிறது ஒரு அதிர்ச்சியான விஷயமாக தான் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த இந்தியன் 2 படம் சரியாக போகலை. அந்த படம் ஒரு தோல்வி படமாக அமைஞ்சு போச்சு. சரி, இது என்ன அவருக்கு புதுசாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பாய்ஸ் படத்துலேயே அவர் நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாகப்பட்டவர் தான். அதையெல்லாம் தாண்டி வந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் பாய்ஸ் படம் தமிழகத்தில் தான் சரியாக போகலையே தவிர்த்து அண்டை மாநிலங்களில் நல்லாவே ஓடி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த படம் தான் பாய்ஸ் படம். சரி, தோல்வி தான் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தோல்வி மட்டும் காரணம் அல்ல, அதீத கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்ட படம் அது. அதனாலேயே தயாரிப்பு தரப்பினரால் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சுமூகமாக இந்த படத்தை வியாபாரம் செய்ய முடியலை அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. அதனாலேயே இவங்க ஓடிடி தளத்தில் டைரக்ட் ரிலீஸாக கொடுத்துருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இந்த இந்தியன் 2 படம் தோல்வியான உடனே மக்கள் இவர் மேலே 2 விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிடறாங்க. என்ன அப்படின்னா, முதலாவது விமர்சனம், அவர் எடுக்கிற எல்லா படங்களில் வர பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக எல்லா இடத்துக்கும் கலர் அடித்து சேம் பேட்டர்னில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு என்னால் மறுப்பு தெரிவிக்க முடியும். என்னோடய பர்சனல் ஃபீல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இயக்குனருக்கும் அவருக்குன்னு ஒரு தனித்துவமான காட்சி ஒன்று இருக்கும். அது கே பாலச்சந்தர் படங்கள்லேயும் வரும். நிறைய பெரிய இயக்குனர்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட டச் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் மணிரத்னம் அவர்களோட படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சீன், எல்லா படத்துலையுமே ஒரு சீன், ஹீரோ அண்ட் ஹீரோயின் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னாடி நின்று ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இது 95% படங்கள், ஒரேக்கிய படங்களில் இந்த காட்சி இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 90% மழையில் நடந்து வர மாதிரியோ, மழையில் பாடல் காட்சி எடுக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு சீன், ரயில் அண்ட் தென் அருவி, இந்த மாதிரி ஒரு சீன் இருந்துகிட்டே இருக்கும் மணிரத்னம் அவங்க படத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய இயக்குனர் கே ராகவேந்தர் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட படங்களில் பார்த்திங்கன்னா டூயட் சாங்கில் கண்டிப்பாக ஹீரோயினுக்கு பார்த்திங்கன்னா பூக்களாலான காஸ்டியூமை கொடுத்துருப்பாரு, இல்லைன்னா பழங்களாலான காஸ்டியூம் கொடுத்துருப்பாரு. இது ரெண்டும் இல்லைன்னா நிறைய விதவிதமான பூவை கொட்டுவார், இல்லைனா விதவிதமான பழங்களை உருளை வைப்பாங்க. இந்த ஹீரோ ஹீரோயின் மேலே அப்படியே கொட்டி உருளை விட்டு பாட்டு எடுப்பார். இது பார்த்திங்கன்னா ஒரு படத்தில் 2 படத்துலங்கிறது கிடையாது, அவர் எடுக்கிற எல்லா படத்துலையுமே இந்த மாதிரி காட்சி வரும். ஆனால் இதை யாருமே அங்கே இதை ஒன்று கம்மியாக பார்க்க கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ இருக்கிற இளம் நடிகைகள் கூட ராகவேந்தரா அவர்கள் படம் எடுத்தால், இயக்கினால் அந்த மாதிரி ஒரு காட்சியில் நாங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க. அதே மாதிரி தான் இயக்குனர் சங்கருக்கும் இவர் விதவிதமாக ஒரு கலர்ஃபுல்லான காட்சியை காட்டணும், பிரம்மாண்டமாக காட்டணும் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமாக வச்சுருக்காரு. இது ஒரு குறையாக சொல்ல முடியாது, இது ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். இது இன்னொன்று சொல்லப்போனால் இது எங்கேயுமே முகத்தில் அடிக்கிற மாதிரியோ இது வேஸ்ட் பண்ண மாதிரியோ தெரியாது. காட்சிக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், ரசிக்கிற மாதிரி தான் இருக்க முடியும். 2வது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஜென்டில்மேன்லேருந்து இந்த எந்திரன் படம் முடியும் அவரோட கதை மாந்தார்கள், அவர் உருவாக்கின கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா பேசப்படும், எல்லாமே மனசில் நிற்கும். உதாரணத்துக்கு முதல்வனில் வர புகழ், அப்புறம் வில்லன் கேரக்டராக வர அரங்கநாயகம் ஆகட்டும், அப்புறமேட்டு ஏரிக்கரை லிங்கேசன் அப்படின்னு சொல்லிட்டு
ஐ படத்தில் வர கேரக்டர் ஆகட்டும், ஜென்டில்மேன் கிச்சா, இந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் வந்து மனசில் நிற்கும். இன்னும் சொல்லப்போனால் அன்னியன், அம்பி, ரெமோ, இது எல்லாமே மனசில் நிற்கிற மாதிரி கேரக்டர்ஸு. குறிப்பாக இந்தியன் சேனாபதி, அந்த இந்தியன் சேனாபதியை வந்து இந்த இந்தியன் 2ல் வந்து ஒரு ஷங்கர் படம் மாதிரியே இருக்காது. நாங்கள் முதல் நாளே பார்த்து அடுத்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே இது இயக்குனர் ஷங்கர் படம் மாதிரியே இல்லை. அது எடுக்கப்பட்ட காட்சிகளாகட்டும், எடுக்கப்பட்ட பேசப்பட்ட வசனங்களாகட்டும், இது எதுவுமே திரு ஷங்கர் கையாளும் முறை மாதிரியே இல்லை. இயக்குனர் ஷங்கரோட படம்னாலே நல்ல அருமையான காட்சி அமைப்பு இருக்கும், ஏதாவது புதுமை இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் டயலாக்ஸு, திரு ஷங்கர் படமானாலும் சரி, திரு மணிரத்னம் படமானாலும் சரி, டயலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன லெவலில் தான் இருக்கும் மீட்டரு. நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், நல்ல மனசில் நிற்கிற மாதிரி ஒரு டயலாக்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பாக சொல்லணும்னா, அன்னியன் படத்தில் ஒரு காட்சி ஃப்ளாஷ்பேக்கில் ரிக்ஷாக்காரர் வந்து குழந்தைகளை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அப்போ ஷார்ட்கட்டில் போவார். அப்போ அந்த குழந்தை சொல்லும், ரிக்ஷாக்காரர் இது வந்து ஷார்ட்கட்டாக இருக்குது, இது ரூட் இல்லை அப்படின்னு சொல்லும். அதுக்கு ரிக்ஷாக்காரர் சொல்லுவார், நேர்வழி ரொம்ப சுத்து குழந்தை அப்படின்னு சொல்லுவார். என்னது நேர்வழி ரொம்ப சுத்து அப்படின்னு சொல்லுவார். அந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டான வசனம். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நேர்வழியில் போகாமல் குறுக்கு வழியில் போனதுனால மழை வந்து அங்கே நீர் தேங்கி மின்கம்பி அந்த தண்ணீரில் பட்டு ஷாக் அடித்து அந்த குழந்தை இறந்து போயிடும். பாருங்கள், அந்த காட்சிக்கு முன்னாடி ஒரு சின்ன டைலாக், நேர்வழி ரொம்ப சுத்து குழந்தை, அவ்வளோதாங்க. நேர்வழியில் போனால் ரொம்ப சுத்து, ஈஸியாக எதுவும் அடைய முடியாது அப்படிங்கிறது, இது ஒரு நெகட்டிவ் தாக்கத்தை தான் ஏற்படுத்துது. ஆனால் அதோட விளைவு பார்த்திங்கன்னா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் முடியுது அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பார் இயக்குனர் ஷங்கர். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இந்தியன் 2 படத்தில் மிஸ்ஸிங். இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் 2 படத்தில் வர டைலாக்ஸ் எதுவுமே எப்போ ஆரம்பிக்கிறாங்க, அதை முடிக்க முடியாமல் எப்படி தவிச்சிருக்காங்கங்கிறது அந்த நீண்ட வசனத்திலே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம பார்க்க ரொம்ப நமக்கே ஒரு அயற்சி ஆகிடுது. எப்போ இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் முடியும், எப்போ படம் முடியுங்கிற மாதிரி எங்களுக்கு தோணிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய புதுமையான விஷயங்கள்லாம் இந்தியன் 2 படத்தில் இருந்தால் கூட அது எதுவுமே எடுபடலை. காரணம் பலவீனமான திரைக்கதை, பலவீனமான காட்சி அமைப்பு, பலவீனமான வசனங்கள். இதனால் என்ன சொல்லிட்டாங்க, சரக்கு தீர்ந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கருத்து விமர்சனம் அவர் மேலே முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, சுஜாதா இல்லைனா ஷங்கர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது வந்து என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. எப்போ திரு ஷங்கர் அவர்களுக்கு சர்க்கிள் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்டில்மேன்லேருந்து எந்திரன் முடியும் அவரோட வேலை செஞ்ச எழுத்தாளர்கள் பார்த்திங்கன்னா, அமரர் பாலகுமாரன், அப்புறம் அமரர் சுஜாதா, இவங்களோட பங்களிப்பு நம்ம சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷங்கர் அதீத திறமையாளவர். அந்த திறமையை இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல பட்டை தீட்டியிருப்பாங்க. தன் அழகான வசனங்களால் அந்த திரைக்கதையை மெருகேற்றிருப்பாங்க. திரைக்கதையில் சில இடங்களில் மாற்றமும் செய்து கொடுத்தார்கள். அதனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடச்சது. அடுத்து ஐ படத்தில் இரட்டை எழுத்தாளர்களான திரு சுரேஷ், திரு பாலா, சுபா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட கை கோர்த்து அந்த படத்தை எழுதினாங்க. ஒரு காட்சி, ஹீரோ வந்து அழகிய கதாநாயகியை கடத்தி ஒரு பெரிய கூடைக்குள்ளே அவங்கள மூடி ட்ரெயினில் ஏற்றி வருவார். அது யாருக்குமே தெரியாது. இது ஒரு வியாபாரி மாதிரி தான் அவர் வருவார். அதில் பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா கேட்பாங்க, கூடையில் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த நாயகன் பதில் சொல்வார், ஆப்பிள் அப்படிம்பார். அந்த பையனிக்கும், அந்த கேள்வி கேட்ட பையனிக்கு மற்றவங்களுக்குலாம் என்ன தெரியும்னா, அது ஒரு ஆப்பிள் கூடை அப்படின்னு தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிறது தன் காதலி, ஆப்பிள் போல் இருக்கும் தன் காதலி அப்படிங்கிறது அந்த கதாநாயகனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த காட்சியிலே பார்த்திங்கன்னா அந்த காட்சி விரிவாகும். அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு நடிக்கிற ஒரு அழகிய பெண்ணாக காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சின்ன டைலாக் தான். கூடையில் என்னப்பா, ஆப்பிள், முடிஞ்சு போச்சு. இது ஷங்கரே எழுதினாரா இல்லை இவங்க எழுதினாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வசனம் இவர் தான், சுபா அவர்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் இந்த ஏரிக்கரை லிங்கேசனும் சரி, மற்றவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வடசென்னை தமிழ் ஸ்லாங் தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. அதில் ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஸ்லாங்லேயே பேசிக்கிற மாதிரி ஒரு லென்த்தி டைலாக்ஸ் வரும். அதெல்லாம் வந்து அருமையாக எழுதியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட அந்த ரிசர்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த படமும் உங்களுக்கு நல்லா இருந்தது. அடுத்த ஒரு பெரிய சர்க்கிள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் ஜெயமோகனுடன் அவர் கைகோர்ந்து எழுதின 2.0 படம் வந்து, படத்தில் வந்து புதுமையான விஷயங்கள் இருக்கும். முதல் முறையாக ஒரு டைரக்ட் 3D படம் இந்திய சினிமாவில் எடுத்தது. இதெல்லாம் வந்து
நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான். ஆனால் டைலாக்ஸ் ஒரு பெரிய எழுத்தாளரை போட்டால் அந்த டைலாக்ஸ் ஒர்க் அவுட் ஆகணுமா இல்லையா, அது அந்த படத்தில் மிஸ்ஸிங். ஷங்கர் மாதிரியான இயக்குனர் வந்து ரொம்ப ஹை கமர்ஷியல் படம் எடுக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு எழுத்தாளர் ஜெயமோகனுடைய எழுத்து அந்த அளவுக்கு கை கொடுக்கவில்லைங்கிறது தான் உண்மை. இதே ஜெயமோகன் அவர்கள் நான் கடவுள் படத்தில் மலை அடிவார கோயிலில் தீபம் எரிஞ்சிட்ருக்கோம். இந்த அகோரி ஹீரோவான அகோரி வந்து சுருட்டு பற்ற வைப்பார் அந்த நெருப்பில். அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமியார் வேடம் அணிந்த ஆசாமிகள் சொல்லுவார், என்ன சாமி நெருப்பை அசுத்தம் பண்ணிட்டியே அப்படின்னு பார்த்து கேட்பார். அதுக்கு ஒரே ஒரு டைலாக் அழகாக அந்த இடத்துல சொல்லி வச்சுருப்பார், நெருப்புக்கு எதுடா சுத்தம் அசுத்தம் அப்படிம்பார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யோசிச்சு பாருங்களேன், நெருப்புக்கு சுத்தம் என்ன அசுத்தம் என்ன? அது எது கொடுத்தாலும் அது சுட்டுடும். அதுக்கு சுத்தமும் தெரியாது அசுத்தமும் தெரியாது இல்லையா? அது வந்து ஒரே என்ன சொல்லியிருப்பார், நெருப்புக்கு எதுடா சுத்தம் அசுத்தம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். அதே மாதிரி அங்காடி தெருவில் அழகாக வசனங்கள் எழுதியிருப்பார். ஸோ ஜெயமோகன் வந்து அதீத கதை அம்சம் ரொம்ப கதைக்குள்ளேயே ட்ராவல் ஆகிற படத்துக்கு தான் அவர் பொருந்துறாரு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாபநாசம் படத்தில் கூட அவர் டைலாக் எழுதியிருப்பார். அந்த கிளைமேக்ஸில் வர டைலாக்லாம் யாருக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரியணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் புரியாத மாதிரியும் இருக்கும். ஏன்னா காட்சி அந்த மாதிரி. இந்த கிளைமேக்ஸ் பாபநாசம் படம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார் டைலாக்ஸு. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு கை கொடுத்தது. ஹை கமர்ஷியல் படத்துக்கு வந்து அவருடைய எழுத்து கை கொடுத்ததா அப்படின்னா எனக்கு முழுசாக இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா ஷங்கருக்கு மட்டுமல்ல, சர்க்கார் படத்துக்கும் ஏஆர் முருகதாஸோட சேர்ந்து அவர் வசனம் எழுதியிருப்பார். சர்க்கார் படத்துலையும் டைலாக்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக ஈர்க்கலை. அதே மாதிரி தான் இந்தியன் 2 படத்துக்கும் வசனம் எழுதுனது பார்த்திங்கன்னா ஜெயமோகன் எழுதியிருப்பார். அப்புறம் லக்ஷ்மி சரவணகுமார் அப்படிங்கிறவரும் எழுதியிருப்பார். இத்தனை பேர் இருந்தும் ஒரு முத்தாய்ப்பான டைலாக் இல்லைங்க. ஏங்க இவ்வளோ பேர் இருந்தோம் அந்த டைலாக்ஸை யாரையுமே குறைக்கலையே. அப்போ யார் தான் எழுத்தாளர் இருக்காங்க அப்படின்னா, ஒற்றை சிந்தனை கொண்ட எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு திரு ஷங்கர் மாதிரியே ஒற்றை சிந்தனை கொண்டவர் பார்த்திங்கன்னா அமரர் கேவி ஆனந்த். அவரோட படம் மேக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா கோ ஆகட்டும், அயன் ஆகட்டும், அப்புறம் கவன், காப்பான், இதெல்லாமே பார்த்திங்கன்னா திரு ஷங்கர் அவர்களோட டச்லேயே தான் இருக்கும். அதே ஸ்டைல் அதே பேட்டர்னில் தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அயன் படத்துக்கு கோ படத்துக்கு யார் திரைக்கதையும் வசனமும் எழுதுனாங்கன்னு பார்த்திங்கன்னா இரட்டை எழுத்தாளர்களான சுபா. வசனம்லாம் சூப்பராக இருக்கும் கோ படத்தில், அயன் படத்துலையும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பக்கா, அந்த 2 படம் பக்கா. அடுத்து பார்த்திங்கன்னா அதே கேவி ஆனந்த் வந்து பட்டுக்கோட்டை பிரபாகரோடையும் சேர்ந்து திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவரோடையும் சேர்ந்து படம் பண்ணியிருப்பார், காப்பான் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. அந்த செயற்கை பூச்சி ஆகட்டும், விவசாயத்தை பற்றி ஆகட்டும், எஸ்பிஜி கமாண்டோஸ் பற்றி நல்ல ஒரு டீட்டெயில் ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பாங்க. வசனமும் அந்த படத்தில் பேசும்படியாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களோட படம் ஆரம்பத்தில் மகாபிரபுன்னு ஒரு படம் 90s வந்த படம். அந்த படத்தோட வசனமெல்லாம் நல்லாயிருக்கும். அவர் எந்த படத்துக்கு எழுதினாலும் மனசில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் வந்து ஏ வெங்கடேஷோட சேர்ந்த படங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். பகவதி ஆகட்டும், சாக்லேட் அப்படின்னு படம், அந்த படத்துக்கும் ரொம்ப அந்த காலேஜ் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரியே டைலாக்ஸ் எழுதியிருப்பார், ரசிக்கும்படியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மெச்சூர்டு டைலாக்ஸ் கொண்ட படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணன் அவர்கள் இயக்கிய ஜெயம் கொண்டான் ஆகட்டும், அண்ட் தென் ஜவ்வி மேட் தமிழில் ரீமேக்கான படம், அதில் தமன்னா அண்டு பரத் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துலையும் சரி, இந்த 2 படத்துலையும் டைலாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பார், மனசில் நிற்கிற மாதிரியே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் திரு ஷங்கர் அவர்களுக்கு அடுத்து ஒரு படத்தில் கம்பேக் கிடைக்கணும் அப்படின்னா மீண்டும் அவர் வந்து திரு சுபா அவர்களோட கை கோர்த்து படம் பண்ணனா பிரமாதமாக வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்படி இல்லை அப்படின்னா திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களோட சேர்ந்து அவர் பயணிக்கணும். திரு ஷங்கரும் சரி, பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களும் சரி இணையில நான் நினைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேர் காம்பினேஷனில் படம் வரல. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்துக்கு திரைக்கதை எழுதி வசனம் அமைத்தால் அதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சரி, இது எப்படியோ அடுத்து இந்தியன் 3 ஓடிடியில் நல்ல ஹிட் ஆகும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா ஒரிஜினல் இது தான் இந்தியன் 2ஆக வர வேண்டியது, இது 3ஆக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் தான் திரு ஷங்கர் அவர்களோட உண்மையான கதையும் திரைக்கதையும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அடுத்து இந்த வருஷம் டிசம்பர் 20
ராம் சரண் நடிப்பில் நம்ம இயக்குனர் சங்கரோட இயக்கத்தில் நேரடி தெலுங்கு படம் தமிழில் டப்பிங்கில் கேம் சேஞ்சர் அப்படின்னு வருது. ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல் நான் யானை அல்ல குதிரை, விழுந்த உடனே எந்திரிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த சறுக்கல்லிருந்து அந்த கேம் சேஞ்சர் மூலிமா திரு சங்கர் அவர்கள் மீண்டும் எழுந்து வரணும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லாரோடைய திரு சங்கர் அவர்களோட ரசிகர்களோட ஆசை. இதை நிறைவேறணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிந்தனை தளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.